இதற்குமே ஆசைப்படாத ஷீரடி பாபா ஒரு செப்புக்காசு மீது பிரியம் கொண்டு அதனை தன் பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கச் சொன்னார். அந்த காசு தற்போது சென்னை வந்துள்ளது. பாபாவின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவர் வாமன் ராவ். இவரிடம் ஒரு செப்புக்காசு வந்து சேர்ந்தது. அந்த காசில் ஒருபுறம் ராமர், லக்ஷ்மணர், சீதை உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. மறுபக்கம் சஞ்சீவி மலையை கையில் தூக்கியபடி இருக்கும் ஆஞ்சநேயரின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. நாணயத்தின் இரு பக்கமும் அந்த செப்புக்காசு அச்சடிக்கப்பட்டது 1918 ஆண்டு என்று குறிக்கப்பட்டிருந்தது. இது நாணயமாகவும் இருக்கலாம் அல்லது தனியாரால் உருவாக்கப்பட்ட செப்பு வில்லையாகவும் இருக்கலாம். ஆனால் அதன் அழகும் அமைப்பும் அற்புதமாக தெய்வீகம் கமழ இருந்தது. இந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு பாபாவிடம் கொடுத்து ஆசிர்வதித்து தருமாறு கேட்டுக்கொண்டார் வாமன் ராவ். வழக்கமாக எதை கொடுத்தாலும் அதை உதியுடன் சேர்த்து ஆசிர்வதித்து கொடுத்துவிடும் பாபா அந்த நாணயத்தை முன்னும் பின்னும் பார்த்துவிட்டு தன் பையில் போட்டுக்கொண்டார். எதற்குமே ஆசைப்படாத பாபா ஆர்வமாக அந்த செப்புக்காசை தன்னிடம் வைத்துக் கொண்டார். பின்னர் இன்னொரு பக்தர் ஷாமா என்பவரிடம் அதை கொடுத்து, இது ஒரு பொக்கிஷம், உன் பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபடு என்று சொல்லி கொடுத்தார். அதன்படி ஷாமாவாலும் பின் அவரது சந்ததியினராலும் பாதுகாக்கப்பட்டு இதுவரை வழிபடப்பட்டு வருகிறது. கடந்த 12 ஆண்டுகளில் 60க்கும் மேற்பட்ட முறை ஷீரடி சென்று வந்தவரும் சென்னை டி நகர் சரோஜினி தெருவில் இயங்கி வரும் ஷீரடி சாய்பாபா தியான மையத்தின் நிர்வாக அரங்காவலருமான திருவள்ளுவன் பாபா பொக்கிஷமாக போற்றிய இந்த செப்புக்காசை சென்னைக்கு கொண்டு வந்து இங்குள்ள பக்தர்கள் தரிசனத்திற்கு வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இதுகுறித்து ஷாமா குடும்பத்தினரிடம் பேசி சம்மதிக்க வைத்ததில் பாபா போற்றிய அந்த பொக்கிஷமான செப்புக்காசு சென்னை வந்துள்ளது. 19ஆம் தேதி வரை ராமகிருஷ்ண பள்ளியில் பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி குரு பூர்ணிமா தினத்தன்று இதற்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கிறது. பின்னர் இந்த புனிதமான செப்புக்காசு ஷீரடி கொண்டு செல்லப்பட்டுவிடும். இது தொடர்பான கூடுதல் விவரத்திற்கு திருவள்ளுவனை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9444453777.